Okay, now I'm here to show you how I do my signature pasta recipe. Okay, so என்ன ஊத்திக்கணும், any meat you prefer, and then minced இருக்கணும் meat வந்து, and then the finest pasta, broccoli, and இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்லி படி ஒரு 12 சில்லிஸ் போட்டிருப்பேன். சில்லி படினா குட்டி குட்டி மிளகா, உரப்பான மிளகா, அண்ட் வெங்காயம் 2 big one, அண்ட் பூண்டு ஒரு பல்லு பூண்டு அப்படி. ஓகே, இங்கே வந்து நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் இன்னைக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. மினிட் செரா சீஸ் மாரி துரி வச்சுக்கணும். ஸோ ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இன்னொரு சீஸ் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பார்மசன் சீஸ். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் ஹாஃப் அப்படி போட்டுருவேன், 250 கிராம். ஓகே, இது வந்து குக்கிங் க்ரீம், எனி குக்கிங் க்ரீம், பட் குக்கிங் க்ரீம் மசாலா. ஓகே, சாந்து நல்லா வந்துருச்சு. ஸோ நான் ஐம் ஆடிங் த மின்ஸ்ட் மீட். நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி என்னது கம்பிங் தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆட்டரிச்சி கூட ஆட் பண்ணலாம். ஆட்டரிச்சியில் சூப்பராக இருக்கும். கொழுப்போட ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மீட்டு குக் ஆயிடுச்சு. நான் யூஸிங் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த கலருக்கும் ப்ளஸ் உரப்புக்கும். And I am using mixed herbs. You can use any herbs, thyme, rosemary, anything, but இது நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். Okay, I'm going to add the broccoli. நல்லா பெருசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். Because I don't want my broccoli to be overcooked. க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் நான் ஆட் பண்ணுறேன். Okay, now I'm adding my cooking cream. நல்லா தாராளமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இதுதான் அந்த சாஸ் இதே தரப்போகுது. நான் இதை ஆட் பண்ணிடுவேன், ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களோட இது இந்த அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பாஸ்தா மீக்கு. ஓகே, யூ ஹேவ் டு சூஸ் த ஃபைனஸ்ட். முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா ஏஞ்சல் ஹேண்ட் சொல்லுவாங்க. அந்த மீ இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் ஹவ் ஷுட் லுக். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த க்ரீமில் சூடாயிட்டோன்னு திஸ் இஸ் வேர் யூ ஆட் யோர் cheddar cheese. ஓகே, இதுக்கு தான் துரி வச்சுக்கணும்னு சொன்னேன். ஸோ தட் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் அதை கரையிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, சீஸும் நல்லா கரைஞ்சிருச்சு. அட் திஸ் பாயிண்ட் யூ கேன் ஆட் யோர் ஸ்பைசஸ். கொஞ்சோண்டு போடுங்க, ரொம்ப போடக்கூடாது. ஓகே, ஐம் ஆடிங் பார்மசன். நான் பார்மசன் இப்போ கொஞ்சம், அப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சப்க்கு கொஞ்சம் போடுவேன். ஓகே, அட் திஸ் பாயிண்ட் யூ கேன் ஆட் சம் மில்க். ரொம்ப திக்காக ஃபீல் ஆனிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மில்க் நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை உங்கள் வீடு அவ்வளோ ரிச்சாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் குக்கிங் க்ரீம் ஹாஃப் போட்டுட்டு பேலன்ஸ் நீங்கள் வாட்டரோ இல்லை இந்தமாரி மில்க்கோ ஆட் பண்ணிக்கலாம். என் வீட்டில் ரிச்சாக தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆச்சு. இது அப்புறமே இன்னும் வேக இன்னும் திக்காக தான் ஆகும். ஸோ நான் மில்க் வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ லெட்ஸ் இதை நீங்கள் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றீங்க, நாளைக்கு இன்னும் ரொம்ப திக்காயிரும். ஸோ சூடு கட்டும்போது நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்க வேண்டியதான். ஓகே, அட் திஸ் பாயிண்ட் ஐம் கோயிங் டு ஆட் சம் சால்ட். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் சீஸில் நிறைய சால்ட் இருக்குது. கொஞ்சோன்னு அப்புறம் பத்தாட்டி தென் யூ கேன் ஆட் மோர். இது வந்து ஒரு டிப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். உங்கள் மீன் ரொம்ப அப்படியே ஒட்டிக்கிட்டு இது மீன் சொல்ல மாட்டாங்க, பாஸ்டா ஒரு ஸ்பெகட்டி ரொம்ப ஒட்டி கிளம்பியாக இருந்துச்சுன்னா ஐஸ் போட்டு இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைமில் கூட பாருங்கள் எல்லாம் உதிரி ஆயிடுச்சு. ஓகே, now you can add your spaghetti. வாட்டர்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே போடுறேன். ஸோ தட் கிளம்பியாக இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள் உதிரியாக இருக்கும். நீங்கள் வேவ் வச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஐஸ் வாட்டர் இல்லாமல் அவர் அப்படியே கிளம்பி ஆயிடுவார். அப்புறம் பாஸ்தா நல்லா இருக்காது. ஓகே, ஸோ திஸ் ஹவ் இட் ஷுட் லுக். ஓகே, இப்படி தான் இருக்கும். என் வீட்டில் இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இது நீங்கள் ப்ரொஃபஷனலாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீன் மூலம் கொட்டிடாதீங்க. ஸ்பெகட்டி மூலம் கொட்டிடாதீங்க. தனியாக வச்சுட்டு சாஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் வேண்டிய அளவுக்கு எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு அவங்க ஸ்பெகட்டியை போட்டுட்டு தென் சாஸ் எடுத்து 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றிக்கும். அது ப்ரொஃபஷனல் வே. அப்படி தான் ஆக்சுவலி ஸ்பெகட்டி செய்வாங்க வெளியூரில். நான் வந்து என் வீட்டில் இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் கிண்டிடணும். இப்படி கிண்டி இந்தமாரி ஆக்கிடணும். அப்போ தான் என் தம்பி சாப்பிடுவார். அவர் ஃபேவரட் இது. பட் த டேஸ்ட் இஸ் சூப்பர். யூ ஹேவ் டு ட்ரை. அஃப்கோர்ஸ் இது ட்ரெடிஷ்னல் பாஸ்தா இல்லை, இது நம்மளோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்னேச்சர் பாஸ்தான்னு சொல்லலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். இட் இஸ் வெரி அடிக்டிவ், ட்ரஸ்ட் மீ, வெரி அடிக்டிவ் அண்ட் வெரி ரிச் அண்ட் க்ரீமி. ஃபைனல் டச்சப் பார்மசன் கொஞ்சம் கொட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பாஸ்தா, நம்ம ஸ்பெகட்டி முடிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலி இது ஒரு எக்ஸ்பென்சிவ் டிஷ். நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிஷ்ஷே ஒரு காஸ்ட் யூ அரௌண்ட் 100 ringgit, 120, 150. ஸோ
So this is the final outcome. This is how it should look. You guys have to try this. I've been doing this for years.